வெற்றிவேல் சக்திவேல்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். ஜோர் படமும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு ஃபேவரேட் வந்து இந்த வெற்றிவேல் சக்திவேல். அதில் ஒரே ஒரு சீன், இந்த வெற்றிவேல் சக்திவேல் படத்தில் நைட்டு வந்து திருட்டுத்தனமாக வந்து சாப்பிடுவாங்க. அந்த சீன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சீன் முடிகிற வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட்டு லாஸ்ட்டில் வடிவேல் சார் வருவார். அதுக்கப்புறம் அவரை சத்யராஜ் சார் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு அந்த விரல் அக்கிட்டு ரோசங்கெட்டவைய அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா திட்டுவார். பிறந்த அப்படி அடித்தா என்ன மொத்தச்சோறு காலியாகி ஒத்தச்சோறு தான் இருக்குது அப்படின்வார். அப்புறம் அவர் அங்கே வருவார். வடிவேல் சார் வந்து சிபிராஜெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லைட்ஸ் ஆனோடனே அதிர்ச்சி ஆகிட்டு அவுட் டர்ன் அப்படின்னுவார். அவங்க திரும்புவாங்க, கம் கியர் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க என்னக்கா ஒருவா சோத்திர கவுந்துட்டியக்கான்னொடனே சீ போடா அப்படின்னு குஷ்பு மேம் தள்ளி விட்டு போவாங்க. அப்புறம் சத்யராஜ் சாரை பார்த்துட்டு கம் கியர் அப்படின்னு கூப்பிடுவார். என்ன அந்த பக்கம், நீங்கள் தான் ரொம்ப ரோசக்காரராச்சே, என்ன அந்த பக்கம், தண்ணி குடிக்க வந்தேன், தண்ணி குடித்தா மீசல் எப்படி மீன் முள்ள விட்டோன்னு அதை எடுத்து இப்படி காட்டிட்டு எல்லாம் அப்படி இப்படிலாம் திட்டிட்டு எங்கள் அக்காவை கட்டி கொடுத்ததுனால நான் பேசாமல் இருக்கேன், இல்லைனா எப்போ பிச்சுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே சத்யராஜ் சார் வந்து புஜுக்கு அப்படின்னுவார். புஜுக்கா அப்படின்னு இவர் திருப்பி கேட்பார். இதெல்லாம் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்பி சிரிச்சிட்டே உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பங்கமான மூமெண்ட்ஸாக இருக்கும். இதில் இன்னொருத்தர் யார் அப்படின்னா முரளி சார் வந்து இதயம் படம் ஃபஸ்ட்டு, இந்த இதயம் படத்தில் வந்து அந்த பொட்டு வைத்த வட்ட நிலால் அவர் அப்படி மைக்கை வச்சுட்டு அந்த ஸ்பாட்லைட்டு வச்சுட்டு அப்படியே பாடுற மாதிரி ஒன்று இருக்கும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நிலா. அதெல்லாம் அந்த விஷுவலு, அவர் பாடுறது, இளையராஜா சாரோட பாட்டு பிரமாதமாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து அவர் அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துட்டு இருப்பார். ஹீரோ வருவாங்க, வந்து பார்க்கும்போது பர்ஸை மறந்துட்டேன் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு அப்படியே போவாங்க. போகும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவார். முரளி சார் அப்படியே ஏக்கமாக பார்ப்பார். அதெல்லாம் கொண்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஃபேமிலி மூவிஸுன்ற விஷயத்தில் முரளி சார் உள்ளே வராருல்ல, ஆனந்தம், சமுத்திரம், இந்த 2 படமும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த படம் எது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து போக பார்த்து சரியாயிடும். என்னென்னா 2 படத்துலையுமே அவர் 2வது அண்ணனா வருவார். 2 படத்துலையுமே அவரோட ஒய்ஃப் தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆனந்தம் படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று பக்காவாக இருக்கும். தேவயானி பார்த்துட்டு, ஏன் நீங்கள் கூட பக்கத்து தெருவில் கடை வச்சுருக்கீங்கல்ல, நாங்கள் ஏதாவது கேட்டோமா அப்படின்னு கேட்டோன்னே முரளி சார் டப்புன்னு மூஞ்சியெல்லாம் மாறி போய், நானா, நம்ம வீட்டில் இருக்கானே ஸ்ரீனிவாசன் என்கிட்ட முதலாளியாக பார்க்கணுன்னு தப்பாக பேசிகிட்டு இருந்தான், அதனால தான் அவனுக்கு கடை வச்சு கொடுத்தேன். நான் வேலைக்காரன் தான், நான் யாருக்காக உழைக்கிறேன், எங்கள் அண்ணனுக்காக உழைக்கிறேன், இதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தெரியும், ஆனால் ஏதாவது கேட்டுருப்பாரா அப்படின்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்பாரு. என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி எங்கள் அண்ணனுக்கு தெரியும், இடையில நீங்கள் யார் பேசுறதுக்கு? அதே மாதிரி தான் சமுத்திரம் படத்துலையும் அந்த பாக்கெட்டில் இருந்து காசு எடுக்கும்போது அவங்க திட்டிட்டு சரத்குமார் சார் இனிமேல் வேணும்னா என் பாக்கெட்டில் மட்டும் எடு அப்படின்னு சொல்லி அயன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் போயிட்டே இருக்கும்போது முரளி சார் பின்னாடி இருந்து கடவுள் ஓடி வந்து, ஏண்டா தம்பி அவள் அப்படி பேசியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைங்க அண்ணி பணம் கொடுத்துட்டு, எனக்கு தெரியும்டா அந்த கதையை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரை விட்டு இருந்தால் தம்பின்னு பெருமையாக சொல்லியிருப்பேன்டா அப்படின்னு சொல்லி, சரி இந்தா காசுன்னு கொடுப்பாரு. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே அப்படின்னு மனோஜ் சார் சொல்லும்போது, அப்போ நான் யார்ரா அப்படின்னு கேள்வி கேட்பார். ஐயோ நீங்களும் அண்ணன் தானுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பஸ் ஏற்றி விட்டு, அந்த பஸ் ஏறுற வரைக்கும் முரளி சார் ஒரு ஆக்ட் பண்ணுவார். அதெல்லாம் அப்படியே பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். இப்படி இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து அப்படியே மொத்தமாக சேர்த்து வந்து அந்த முரளி சாரோட படங்கள், மற்ற கேடிவி படங்கள், இது எல்லாத்துலேருந்தும் மொத்தமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. முரளி சாரோட இன்னொரு படம் வந்து சுந்தரம் ட்ராவல்ஸ்னு ஒரு படம் இருக்கும். இந்த சுந்தரம் ட்ராவல்ஸ் படம் வந்து எத்தனை தடவை பார்த்தோம், என்ன எது எதுவுமே தெரியாது. அதாவது அந்த எலி வர்ற காமெடி, அதுக்கப்புறம் அந்த டிடிஎஸ் காட்டேரி வீரப்பன் அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறது, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு ஓப்பனிங்கில் அவர் சொல்கிறது. அந்த மாப்பிள்ளையை வச்சு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த பட்டத்துப்பா அப்படின்னு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்படி இந்த இதெல்லாம் வந்து ஒரு படமாகவே வந்து அல்டிமேட்டான ஒரு படமாக இருக்கும் சுந்தரம் ட்ராவல்ஸ். ரொம்ப பெக்குலியரான ஒரு படம் அப்படின்னா புன்னகை தேசம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. கேடிவியில் அடிக்கடி போடுவாங்க. அந்த புன்னகை தேசம் படத்தில் வந்து அந்த கணேஷ்ன்ற கேரக்டர் வந்து அவன் வந்து ஒவ்வொருத்தனாக இது பண்ணுறது. அதில் தாமு சார் வருவார். தாமு சார் தான் அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த லேருல்லேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா முரட்டுத்தனமாக வைப் பண்ணலாம்.
எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து மிமிக்ரி பண்ணுவார். அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது செம்ம புதுசாக இருந்தது. அந்த ட்ரம்ஸ் வாயிலே போடுவார். அதெல்லாம் பார்த்துட்டு குஷியாக அப்படியே செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருந்த ஒரு டைம். அந்த புன்னகை தேசம்ன்றது கான்செப்டாகவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இது, எப்படா இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி, இது மாதிரிலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, கிடப்பாங்களா, அமைவாங்களா, என்னென்னமோலாம் யோசிச்சு அந்த மாதிரி இமேஜின் பண்ணி, ரியாலிட்டியில் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி. பிளட் டேய், நாங்க அதை விட மோசமான என்னடா இது ரத்தம், அந்த மாதிரிலாம் யோசிச்சு அப்படியே சில்லறையை சிதறவிட்ட படங்கள் அது எல்லாமே. அந்த புன்னகை தேசம் படம் அப்படி இருக்கிறது எல்லாமே. அதே மாதிரி வந்து ஒரு சில ஹீரோஸை, ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டர் பீரியடில் வந்து அப்போது விஜயகாந்த் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டார். ஆனால் அவரோட படங்கள் வந்து வரிசையாக அப்படியே பேரரசுலேருந்து, நரசிம்மாலேருந்து, தென்னவன்லேருந்து, நான் தென்னவன் பொழந்துருவேன், அதை ஒரு நாக்கை கடிச்சிட்டே சொல்லுவார், நான் தென்னவன் பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். துளசி வாசம் மாறினா மாறும், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்டான்றது இந்த சொக்கத்தங்கம் படத்தில் வர்றது, ரமணா படம், இப்படி வரிசையாக விஜயகாந்த் சார் படம்லாம். சுதேசின்னு ஒரு படம் இருக்குது, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தனி மனுஷனாக நின்று அவன் வந்து ஒவ்வொரு சேஞ்சாக பண்ணிக்கிட்டே வருவான். பண்ணிக்கிட்டே வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த சிஎம்ஏ திரும்பி இந்த கேசட்டை கொடுத்துருப்பா, இதுக்காக இவ்வளோ பண்ணன்ற மாதிரிலாம் கேட்பான். அது வந்து பிரமாதமாக இருக்கும் அந்த சுதேசின்ற படம். ஸோ அப்படி செம்மையாக என்ஜாய் பண்ண படங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் விஜயகாந்த் சாரை பார்த்து ரசித்த மொமெண்ட்ஸுன்றதும் நிறைய இருக்குது. ரஜினிகாந்த் சார் அப்படின்ற ஒருத்தர் வந்து மாஸ் ஹீரோன்றதெல்லாம் பின்னாடி வந்து தெரிஞ்சது. ஆனால் இந்த சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அவரை வந்து ஒரு ஹியூமருக்கான பக்காவான ஆளாக தான் பார்த்துருந்தோம். அவரோட எல்லா படமுமே ரிப்பீட்டட் வேல்யூக்கான படமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ ஒவ்வொரு படமும் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் தர்மத்தின் தலைவன் எடுத்துக்கோங்க. தர்மத்தின் தலைவனில் அவர் பண்ணுற அந்த ஹியூமரு, அந்த அடி அப்படின்னு வந்து நிற்கும்போது அதே மாதிரி குரு சிஷ்யனில் அதே காம்போ அப்படியே வரும். பின்னாடி அதிசய பிறவியில், அந்த அதிசய பிறவியில் வந்து அவங்க 3 பேர் யமன், அவர் சோ, அதே மாதிரி இவர் ரஜினி சார் இருப்பார். 3 பேர் சேர்ந்து ஒரு இது பண்ணுவாங்க. கிடவா, நீ என்கிட்ட பேசாதே படா, பெஜாரா போச்சு உங்க கூட. எனக்கு என் உடம்பு வேணும், அவ்வளவுதான். அப்படி கிடைக்கல, இப்ப வைகுண்டோ கைலாசோ பிரம்மலோகம் போய் உங்களை பத்தி, உங்க ஊழல் பத்தி தொகுதியா வீதி வீதியா போஸ்டர் ஒட்டி பிரசாரம் பண்ணுவேன். அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் படிக்காதவனில் இருக்கிறது, மாப்பிள்ளையில் இருக்கிறது, பணக்காரனில் இருக்கிறது. இதில் அந்த படிக்காதவன் படத்தில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். வாட்சை வந்து ஜெய்சங்கர் சார் மறந்து வச்சுட்டு போயிடுவார் காரில். இவர் போய் திருப்பி கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு. அது எதையுமே தொலைச்சிடவே கூடாது, அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி, தம்பி என்ன 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 அப்படின்னு இங்கே இல்லை அங்கே அப்படின்னு ஜெய்சங்கர் சார் காட்டுவார். உடனே என்ன அப்படின்னு திரும்பினோடனே உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். அந்த சீனே வந்து அவ்வளோ எமோஷனலான சீன். இதே மாதிரி பின்னாடி வந்து தம்பி ராமு இருப்பான். ராமு வந்து பார்ட்டியில் வச்சு அசிங்கப்படுத்திட்டு, if you want to scold me, when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Thank you. மகா நடிகையானி அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ், குடும்பத்தோடு சேர்ந்து உட்காரும்போது இதே நிலமை பார்த்துக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட பிறந்தாலும் இப்படி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் கூட சேர்ந்துட்டு. அப்படிப்பட்ட மூமெண்ட்ஸ் பல வந்து ரஜினி சார்கிட்ட இருக்குது. இந்த இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு மேட்ரு வந்து ராமநாராயணன் சாரோட படங்கள்லாம். அதில் வந்து இந்த அம்மன், மீண்டும் அம்மன், பாளையத்தம்மன், ராஜகாளி அம்மன், பொட்டு அம்மன், குறிப்பாக அம்மன் படத்தில் எப்படி சண்டான்னு ஒரு கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் பொட்டு அம்மன் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வரும். சின்ன வயசில் எனக்கு ட்ராமாவை ஏற்படுத்தின கேரக்டர் வந்து இந்த பொட்டு அம்மன் படத்தில் வர கேரக்டர். சொல்லிருச்சேன், உனக்கு மகா சக்தி கிடைக்கும். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுமா.
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தாலே பயமாக இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் திருப்பி பார்த்துட்டே இருப்போம். இதிலெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் ஒன்று இருக்கும். ஜமீன் கோட்டை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு படம் வரும். அந்த ஜமீன் கோட்டை படத்தில் வந்து ஃபுல்லாக பில்டப்பே தான். அந்த அவங்க சொல்லி இந்த பக்கம் போகாதீங்க, உயிருக்கு ஆசை இருப்பவர்கள் இந்த பக்கம் செல்லவும், உயிருக்கு ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும் அப்படின்லாம் போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸே சூப்பராக இருக்கும். அதை அவங்க பில்ட் பண்ணிட்டு போகிறது. ஒரு கிளவி ஒன்று வரும். அந்த கிளவி வந்து எனக்கு இந்த கிளவியும் ஊமை விழிகளில் ஒரு கிளவி வரும். அந்த கிளவியும் பார்த்தாவே வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு லைட்டான பயமாக இருக்கும். யாராவது வெள்ளத்தை முடியோட முழுசாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் சின்ன நடுக்கம் இருக்கும். அதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமானது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்படி லாட் ஆஃப் கோல்டன் மெமரிஸை வந்து கேடிவி நமக்குள்ளே அடிக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கேடிவியோட காலம் அப்படின்னு சொல்கிற காலம் வந்து நிஜமாகவே ஒரு பொற்காலம் மாதிரி. இதெல்லாம் இறந்த காலமாக தான், கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம்.